சாப்பாடு கூட இல்லாத படுக்கை இடம் இல்லாதனால தான் நாங்க இங்க வர வேண்டியது. மோஸ்ட்லி ரோட்டோட்ட உள்ளவங்க யாருமே இல்லாதவங்க அப்படிதான் வந்து ஹெல்பேஜ் இந்தியா மூலியமா இல்லைன்னா யாராவது போலீஸ் மூலியமா அப்படி வர்றவங்க தான் மோஸ்ட்லி அந்த டாக்டர் இதெல்லாம் பிடிக்கல எனக்கு, அதனால பையனுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அவங்க உயிர் இங்கேருந்து பிரிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. பெற்றோர்கள் தங்களுக்காக நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க, அது அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னா 1 இல்லை 2. முன்னாடி என்னென்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ட்டு ஒரே ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பேரம் பேத்தி பார்க்கலான்னு ஒரு ஆசைப்படும் போது தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் தனியாக வாழ்வோம், எங்களுக்கு வந்துட்டு உங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, எங்களுடைய பர்சனல் லைஃப்பை நாங்கள் தனியாக வாழணுன்ட்டு அவங்க பிரிஞ்சு போய்ட்றாங்க. இதே போல் சிலர் நல்லா படிக்க வச்ச பிற்பாடு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. இவங்க வருவாங்கன்னுட்டு இந்த பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. இங்கே பேரண்ட்ஸு தனிமையில் வாட ஆரம்பிச்சிடுறாங்க. இதே போல் சில கணவன் மனைவிகளுக்கு குழந்தைகளே பிறக்கிறது கிடையாது. அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கணவன் இருந்தால் மனைவியும், மனைவி இருந்தால் கணவனும் தனித்து விடப்படுறாங்க. ஆதரவற்ற நிலையில் இவங்கெல்லாம் ஆயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஆதரவற்ற மக்களுக்காக சில நல்ல உள்ளங்க படைத்தவங்க ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தை கட்டியிருக்காங்க. அதாவது ஓல்டேஜ் ஆர்ஃபனேஜ். இந்த மாதிரி ஓல்டேஜ் ஆர்ஃபனேஜை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான பதிவு, உங்கள் கண்களை கலங்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ஒவ்வொருத்தரும் பாருங்கள். ஏன்னா ஆதரவற்றோருடைய நிலைமை என்னன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சந்திரசேகர், என்னுடைய எர்த்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் கலைச்செல்வி கருணாலயா சமூக நல நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு 3வது பிளாக் முகப்பேர் வெஸ்ட்ல இருக்கு. சேவை பணியில் சிறந்த ஒரு நிறுவனம் இது. அந்த நிறுவனத்துல நாம பேட்டி எடுக்கலாம்னு வந்திருக்கோம். இப்போ நாம உள்ள போகலாம். இந்த ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணி 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 43 இயர்ஸாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னுடைய பேர் சுனிதா நரேஷ்குமார். நான் இங்கே 4 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தப்பசிய முதியோர் இல்லத்தில் எல்லா தாத்தா பாட்டிங்களும் நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நல்லாவே அவங்கள என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய தாத்தா பாட்டி மாதிரி தான் நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டா தான் அவங்கள வந்து நம்ம நல்லா இங்கே வச்சு பார்த்துக்க முடியும். நம்ம ஈடுபாடு இல்லைன்னா நம்மளால பார்த்துக்க முடியாது. மோஸ்ட்லி ரோட்டோட்ட உள்ளவங்க யாருமே இல்லாதவங்க அப்படிதான் வந்து ஹெல்பேஜ் இந்தியா மூலியமா இல்லைன்னா யாராவது போலீஸ் மூலியமா அப்படி வர்றவங்க தான் மோஸ்ட்லி இங்கே ப்ரிஃபரன்ஸ். ஹாப்பினா எல்டர்ஸ் வந்து எல்லாருமே ஆக்டிவாவே இருப்பாங்க. எப்பவுமே சின்ன சின்ன வேலைங்க சொன்னா கூட உடனே செய்வாங்க. அதாவது நம்ம கிட்ட அந்த வயசுல இருக்கிற ஆக்டிவ்னஸ் கூட அவங்க கிட்ட இருந்து நிறையவே நம்ம எதிர்பார்க்கோம். எனக்கு வருத்தமா இருந்தது, ஒரு சில பேர் இறந்து போகும்போது தான் எனக்கு வருத்தம் இருக்கும். அது மாதிரி ஒரு பாட்டி மட்டும்தான் நான் இங்க பார்த்தேன். அவங்க உயிர் இங்கிருந்து பிரிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. வறுமை கோட்டு கீழே பார்த்துக்க முடியாதவங்க அவங்களுக்கு தான் அதாவது பிள்ளைங்க வெளியில தள்ளிடுறாங்க. அந்த மாதிரி வர்றாங்க. பிள்ளைங்க எங்களை கவனிக்கிறது இல்ல அப்படின்னா போலீஸ் மூலியமாவோ இல்ல ஹெல்பேஜ் இந்தியா மூலியமாவோ அப்படி கொண்டு வந்து விடுவாங்க. 25 எல்டர்ஸ், 5 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. டாக்டர் வருவாங்க, நர்ஸ் வருவாங்க, யோகா டீச்சர். லேடிஸ் வந்து 17 பேரு, ஜென்ட்ஸ் வந்து 8 பேர் இருக்காங்க. இங்க இது வந்துட்டு பணம் கட்டுறதா இல்ல சார்? ஃப்ரீ தான். வந்து இங்க எவ்வளவு நாள் தங்குறது, ஏதாவது டைமிங் இல்ல? டைமிங் அதெல்லாம் இல்ல சார். அவங்க லைஃப் லாங் வேணா இங்க இருக்கலாம். கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் தங்கலாம். யாருமே பார்த்து காலையில லைஃப் லாங் இங்க தான் இருக்காங்க. ஓகே. அதுக்கு உண்டான செலவெல்லாம் இந்த ஆசிரமமே பார்த்துக்கலாம். இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. நீங்க இங்க வந்ததுக்கு என்ன ரீசன்? ஏதாவது வீட்ல இருந்து டாக்டர் இதெல்லாம் பிடிக்கல எனக்கு,
அதனால பையனுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அதனால நம்மளால அவங்க நிம்மதியாக போவேன். நான் அவனை பீஸில் வாழ வேண்டியவங்க, நம்ம வாழ்ந்துட்டோம். ஆமா, அவனா நிம்மதியா இருக்கு. இப்போ அவங்க நிம்மதியா இருக்காங்க, நீங்களும் நிம்மதியா இருக்கீங்க. ஆமா, அவ்வளவுதான். மற்றபடி இங்க உடம்புக்கு குறை கிடையாது. இல்ல, உடம்புக்கு சரியில்லைன்னா எல்லாம் கவனிக்கத்தே டாக்டர் எல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப இங்க இருந்து அவங்க கிளம்பணும்னு விரும்பினா உங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும்ல சார். ஒரு இடம் இருந்து இப்ப யாராவது பாத்துக்கிற மாதிரி இருந்தா அனுப்பலாம். யாருமே இல்லாதப்ப நாங்க ரெஸ்பான்ஸ் இல்லாம அனுப்ப முடியாது எங்களால. அவங்களுக்குன்னு யாராவது பாத்துக்க ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வயசானவங்க, அவங்க தனியா போய் வெளியே அனுப்ப முடியாது, யாரையும் நம்பி அனுப்ப முடியாது. அவங்களுக்குன்னு யாராவது குடும்பம் இருந்தா அவங்கள வர வச்சுதான் நாங்க அனுப்ப முடியுமே தவிர தனியா அவங்கள நாங்க அனுப்ப முடியாது. அப்படியா? உங்களுக்கு பஜன்ஸ் வருமா? டான்ஸ்ல என்ன பாட்டு போடலாங்களா? டான்ஸ் போடுவீங்களா? 3 வேளை சாப்பாடு, 2 வேளை ஸ்நாக்ஸ் இருக்கு. மார்னிங் 6 o'clock போல டீ இருக்கு. 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட், 12:30க்கு லஞ்ச் இருக்கு. 11 o'clock ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு. வெஜிடேரியன் ஃபுட்டா இல்ல நான் வெஜிடேரியன்? வெஜ் அண்ட் நான் வெஜ் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே உண்டு. அமரர் போற்றிடும் அச்சுதா உன்னை, அமரர் போற்றிடும் அச்சுதா உன்னை, அரணியந்தனில் தேடி அலைந்தோம். நானும் சேர்ந்து பாடுறேன். சரி, ஆலங்கலில் அவ்வளோ சொன்னாங்க. உட்காரலாம். என்ன கேட்கணுமா? பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, காட்டினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். வேற இப்போ உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டா என்ன செய்வீங்க? நோய் வாய்ப்பட்டா இங்க டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்து டெய்லி நர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. டாக்டர் வாரத்துக்கு 2 நாள் வருவாங்க. அப்படியே ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது. இங்க ஒரு ஸ்டாஃப், எம்டிஎஸ் ஸ்டாஃப்னு இருக்காங்க. அவங்களுடைய இது வெளியே போகணும், வெளியே ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஸ்டாஃப் கூட்டிட்டு போவாங்க. நிறைய எல்டர்ஸ் வந்து ஃபன் கேம் விளையாடுவாங்க. ஈவினிங்லாம் கேம் விளையாடுவாங்க. இது அவங்களுக்கு பிடிச்ச அந்த காலத்துல உள்ள சாங்ஸ் வச்சு விளையாடுவாங்க. அது இல்லாம பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. மந்த்லி பர்த்டே, எல்டர்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம். பாட்டு கச்சேரி வைக்கிறது. எல்டர்ஸ் நிறைய பேர் இங்க பாட்டு பாடுவாங்க. நிறைய பேர் அவங்க பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இங்க பண்ணுவாங்க. என்ன பிரச்சனையால இங்க வந்திருக்கீங்க? சரி, வரைக்கும் கல்யாணம் பண்ணி இவ்வளவு வருஷம் இருந்தானே, அப்ப எல்லாம் நல்லா தானே இருந்து குடும்பமா இருந்தோம். 22 வருஷம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தா. செகண்ட் ஒய்ஃப் வந்த பிறகு ஒய்ஃப் வந்த பிறகு சேஞ்ச் ஆயிட்டோம். அதான் அம்மா இருந்தா பாரமா, வேற ஒண்ணும் இல்லை, பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அவனுக்கா அவ சொல்லி பாரமா இருக்குதுமா, எனக்கு சமாளிக்க முடியும். அதனால பாருங்க, நம்ம வீடு இல்லைன்னா கூட இங்க நாம சந்தோஷமா இருக்கிறோம். இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஒண்ணும் இல்ல, சாப்பாடு கூட இல்லாத, படுக்க இடம் இல்லாதனாலதான் நாங்க இங்க வர வேண்டியதா இருக்குது. எனக்கு இருக்க இடம் இல்லாதனால ஒண்டி இருக்கிறது கஷ்டமாவே, ஒரு சொல்லு தாங்க முடியாது என்னால. அதனால இங்க வந்து நிம்மதியா இருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளிய வீசலாம் மனிதன் என்பவன். இந்த ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தை பற்றிய இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக லென்த்தாக இருந்தால நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதனுடைய 2வது பார்ட்டை நான் போடுறேன். அதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் நிறைய இருக்குது. அதாவது இன்னும் ஆதரவற்றோர் இல்லங்க எங்கே இருக்குது, அதனுடைய லொக்கேஷன் என்ன, அதனுடைய ஃபோன் நம்பர் என்ன, அதனுடைய வசதி வாய்ப்புகள் என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அதில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவையும் நீங்கள் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தேவையானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.